எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேசி வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள த.வே.க தலைவர் விஜய்க்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக கூறிய அவர், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேச ஆரம்பிக்காதீங்க என்றும், பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்றும் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துதான் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க என்றும், கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேசி வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள த.வே.க தலைவர் விஜய்க்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக கூறிய அவர், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேச ஆரம்பிக்காதீங்க என்றும், பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்றும் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துதான் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க என்றும், கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேசி வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள த.வே.க தலைவர் விஜய்க்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்பதாக கூறிய அவர், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என்று பேச ஆரம்பிக்காதீங்க என்றும், பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்றும் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துதான் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றினோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க என்றும், கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.